الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருக்கும் நோன்பு நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் வந்து நல்லபடியா வச்சுட்டு இருக்கோம். இந்த vlog பாத்தீங்கன்னா டே 8 அன்னைக்கு உள்ள எடுத்தது. கொஞ்சம் போறதுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாளைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட கசினை வந்து இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதுக்காக இன்னைக்கே வந்து லைட்டா ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ணி வச்சுட்டா நாளைக்கு வந்து நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் போயிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தொழுவணும். தொழுது முடிச்சுட்டு கிட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன இஃப்தார் பண்றதுல வந்து சுத்தமா வந்து பிளானே இல்லை. எங்கேயாச்சும் மஸ்ஜித் போயிட்டு ஷார்ஜா மாஸ்க் வந்து போகலாம், அங்க போயிட்டு நோம்பு திறக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நான் என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக் தான், செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கேபேஜ் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனா வந்து சாப் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துட்டு அதையும் வந்து நல்லா ஃபைனா வந்து சாப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் இந்த கேபேஜ் மேலே வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 1 kg வந்து வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து ஃபைனாக வந்து இப்போ சாப் பண்ணிக்க போகிறேன். 2 டிஷ் வந்து இதை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. இப்போ சிக்கனுக்கு ஒரு சூப்பரான மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான சால்ட் வந்து போட்டாச்சு. அப்புறம் கியூமின் பவுடர் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் தந்தூரி மசாலா இருந்தால் கூட அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் செஷ்வான் சாஸ் வந்து அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டாச்சு. செஷ்வான் சாஸ் இல்லைனாலும் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து ஊற்ற மறந்துட்டேன். ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ½ an hour வந்து இதை வச்சிடலாம். ஒரு ½ an hour ரெஸ்ட்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்க போறேன். அதுக்காக 2 பேன் வச்சிருக்கேன். சேம் டைம்ல வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வேலை முடிக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். 1 by 1 போடாம ஒரே டைம்ல 2 பேன் வச்சுட்டு 1 டைம்ல வந்து வறுத்துருவேன். ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மேரினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. சீக்கிரமாவே நமக்கு வந்து குக் ஆயிடும். ஸோ இதை இப்போ அப்படியே வந்து ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா கேபேஜ் ஸ்ப்ரிங் ஆனியன், அதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோசல்லா சீஸ் அதுவும் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கெலாம் வந்து எக்ஸாக்ட் அளவுலாம் கிடையாது, ஜஸ்ட் குத்து மதிப்பாக வந்து போட்டுக்க வேண்டிதான். அப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து போட்டாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகேனாவும் வந்து ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் வந்து பெப்பரும் வந்து போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் வந்து போட மறந்துட்டேன், மயோனீஸ் தான். ஸோ மயோனீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு அந்த உள்ள ஸ்டஃபிங்கே உங்களுக்கு ஒரு ரிச்சாக இருக்கும். இப்போ சமோசா ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா வந்து சில்லி சாஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா செஷ்வான் சாஸ் தான் வந்து போட்டிருக்கேன். கிட்ஸ் இருந்தா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் வந்து ஸ்பைசியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கேபேஜ் மிக்சரை வந்து கொஞ்சமா வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சமா வந்து வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். மைதா வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ளூ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் எண்ணெயில போடும் போது ஓப்பன் ஆகாம இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு யார்கிட்டயாச்சும் டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு பண்ணி காமிச்சிட்டு மீதியெல்லாம் வந்து டைம் லேப்ஸில் போட்டுட்டேன். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வராங்க. ஸோ வந்து நிறையாலாம் செய்யலை,
ஒரு 18 to 20 கிட்ட வந்துச்சு. அப்புறம் மீதி உள்ள சிக்கனும் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். எதுலடா வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட அதுக்கேற்ற கவர் எதுவுமே ஜிப்லாக் பேக் மாதிரி இல்லை. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது வந்து பெர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு இது வைக்கிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி போல் வெளியே எடுத்து ஃப்ரை பண்ணால் போதும், நமக்கு வந்து டான்னு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மஸ்ஜிதுக்கு போயிட்டு இஃப்தார் ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொன்னல, பட்டு பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோடய சாச்சி பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தாங்க இஃப்தாருக்கு வர சொல்லி. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு இப்போ வந்து ரஷீதியா வந்து போயிட்டுருக்கோம். எல்லாம் பார்த்திங்களா மஸ்ஜிதில் எப்படி ரெடியாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு. ஸோ நாங்களும் வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக நோன்பு திறக்கிறதுக்கும் ஒரு 5 minutes பிஃபோர் தான் வந்து போனோம். என்னை மட்டும் இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ் அப்புறம் என் அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. பட் என் சின்ன அண்ணன் தான் வந்து அபுதாபியில் இருக்கிறதுனால அவங்களால வந்து கலந்துக்க முடியல. உள்ளே போயிட்டு பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. அதில் மெயினான டிஷ் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா தான். அதுக்கடுத்து கீமா செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ரூ அஃப்ஸா, நோம்பு கஞ்சி, அப்புறம் வடை, பஜ்ஜி, சொஜ்ஜி, நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. அப்புறம் ஹலீம்லாமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து சாப்பிட்டாச்சு. கிட்ஸுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நிறையா வந்து வறுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் தை வடை இருந்துச்சு. ஸோ நிறையா வெரைட்டியாக ஐட்டம்ஸ் இருந்துச்சா, எல்லாத்துலேயும் ஒன்று சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபுல்லாகிடுச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பசிக்கும். பட் நோன்பு திறந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐட்டம் சாப்பிட்டோன்னே வந்து நல்லா ஃபுல்லாகிடும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரவே பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஸோ சஹருக்கும் எனக்கு வந்து எதுவும் செய்கிறதுக்கு வந்து மூடு இல்லை. ஸோ அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ஹோட்டல்லேருந்து மட்டன் புலாவ் வந்து வாங்கிட்டாச்சு. ஸோ மறுநாள் மார்னிங் ஏஞ்சோனவே ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா மில்க் புட்டிங் வந்து செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு நல்லா பாலை வந்து சுண்டை காய்ச்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆக்கிறதுக்காகவும் டேஸ்டி ஆக்கிறதுக்காகவும் குக்கிங் க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு தேவையான சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். நிஜமாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மில்க் புட்டிங். சைட் பை சைடில் அகரையும் வந்து கொதிக்க வச்சு நல்லா டிசால்வ் ஆனோடனே அந்த மில்கில் வந்து கலந்துட்டு அப்படியே வந்து ஏதாவது ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சிட வேண்டியதான், அழகாக வந்து செட் ஆகிடும். ஸோ அதை செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி இருக்க வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து ரொம்ப ஹரிபரி ஆகிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் தான். இந்த ரூ ஹப்ஸாவை நம்ம வந்து நோம்பில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுறது, அதுக்கடுத்து நோம்பு கழிச்சு அதை எட்டி கூட பார்க்குறது கிடையாது. ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜெல்லியும் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன், அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். அப்புறம் சப்ஜா சீடும் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம், வெனிலா ஐஸ்கிரீம் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இருக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா. அப்புறம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து மேலே டாப்பிங்க்கு லைட்டாக வச்சு கூட கொடுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் மற்ற ஃப்ளேவர் எதுவும் வந்து போட்டுறாதீங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். இப்போ புட்டிங்கும் ரெடி, ஜூஸும் ரெடி. இந்த மில்க் புட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. சரி அப்படியே பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டேன். இதை கட் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இப்போ இதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் ஐஸாக சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours பிஃபோரே இதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நம்மளோட சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸை எவ்வளோ அழகாக வந்து செட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 6 மணி போல் ஃப்ரை பண்ணிப்போம், அப்போ தான் வந்து சுட சுட இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நோம்பு கஞ்சி வந்து செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து அது செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நோம்பு கஞ்சி வந்து சொதப்பிடுறேன். ஸோ அதனால தான் வந்து அவங்களே வந்து செய்ய சொல்லிட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபஜிட்டா சாண்ட்விச்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனியன், கேப்சிகம், அப்புறம் சிக்கன்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக மோசரல்லா சீஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஃபுல்லாக அதிலே வந்து மெல்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூன் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளக்க வந்து மயோனீஸ் அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மெல்ட் ஆகி இருக்குது இல்லையா சிக்கன் ஃபஜிட்டா, ஸோ அதை வந்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சிக்கன் ஃபஜிட்டா சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு
ஒரு இதுலேயும் தனித்தனியாக சீஸ் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி மொத்தமாக சீஸ் போட்டு மெல்ட் பண்ணிட்டோன்னா அப்படியே எடுத்து உள்ள ஸ்டஃபிங் வச்சிட வேண்டியதான். அப்புறம் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்திருந்தாங்க. அந்த சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப வீடியோ கூட எடுக்க முடியல, அந்தளவுக்கு வந்து லாஸ்ட் டைமில் ஹரிபரி ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஷாப்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சமோசாவும் அப்புறம் சன்னாவும் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.